பாஜகவோட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் எழுந்து எனக்கே பயமா இருக்குது தமிழ்நாட்டை வாழ்றதுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. உடனே அப்பாவும் முந்தி அடிச்சுக்கிட்டு வந்து அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு மிரட்டும் துணியில அவர் சில விஷயம் பண்றாரு. அப்பாவுடைய வேலை தான் என்ன? இதுதான் முட்டு கொடுப்பது தான் அவருடைய வேலையா? அப்பா அவர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆகிட்டார். அமைச்சர்கள்ட்ட நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோம்னா கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி இவரே அமைச்சர்கள்ட்ட கேள்வியும் கேட்குறாரு, இவரே அமைச்சர்களுடைய பதிலை இவரே சொல்கிறார். போக்சோ சட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் அதிக அளவில் வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும், இதுவரை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2022 பதிவான வழக்குகளை விட டபுள் மடங்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் அறிக்கையிலேயே சமர்ப்பிச்சிருக்காரு. ஸோ அவருடைய அரசு செஞ்ச தவறுகளை அவரே ஒப்புக்கொண்டார். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. என்னன்னா தவழுந்து அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. உடனே அதிமுக தரப்பு அந்த வார்த்தையை அவை குறிப்பில் நீக்க சொல்லும்போது ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் ஏன் பண்ணணும், உங்களுக்கு வேற ஏதோ ஞாபகம் வந்து அது நாங்கள் என்ன பொறுப்புன்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லி எங்களுக்கு சத்யசாயி காலில் ஸ்டாலின் விழுந்தது, கருணாநிதி சத்யசாயி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சத்யசாயியோட சொத்துல ஒரு பங்கை எடுத்துக்கிட்டது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரதான். ஃபவுண்டேஷனுக்கு என்ன ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபவுண்டேஷனில் ஒன்று மெம்பராக இருந்து நீங்கள் அந்த குடும்பத்தை சேர்த்து ஒருத்தர் எத்தனை கோடி கணக்கில் சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மதுரையில் அவ்வளோ பெரிய பங்களாக்கள், ஒருத்தருக்கு ஒரு பங்களா பத்தாத, ஒருத்தருக்கு 12 பங்களா மதுரையில். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, எங்கள் ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தவிர வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாரு. உடனே சமூக வலைதளங்களில் திமுகவோட ஐடிவிங்க லிஸ்ட்டு போட்டு எழுதுறாங்க, பொள்ளாச்சி சம்பவம் உங்கள் ஆட்சியில் நடந்தது, அதில் உங்கள் கட்சி சார் நம்பர் தான் உள்ளே வந்திருக்கான், இன்றைக்கி பார்த்தீங்களா அந்த வழக்கோட நீதிபதிகள்லாம் பணியிட மாற்றம் செய்கிறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் நீதிபதி தீர்ப்பு டேட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கமான நீதிபதி மாறுதலுக்கு உயர்நீதிமன்ற பதிவாளர் பண்ணுறாங்க, குடியரசு பண்ணுறாங்க. உயர்நீதிமன்ற பதிவாளர் அது எப்படி பிஜேபியோட அதிமுக கூட்டணி போனதுக்கப்புறம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நியாயம் தானே? செந்தில் பாலாஜி வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நீதிபதி மாற்றப்படுறாரு அப்படிங்கிறப்போ பெயில் கேட்டு அப்ளிகேஷன் போகுது. பெயில் அப்ளிகேஷன் விசாரிச்சதுக்கு ஒரு நீதிபதி 2வது நாளே மாற்றப்படுறாங்க, உயர்நீதிமன்ற பதிவாளராக மாற்றப்படுறாங்க, புதுசாக ஒரு நீதிபதி போடுறாங்க. அந்த பெயில் அப்ளிகேஷனை உடனே வித்ட்ரா பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டலோட மறுபடியும் கீழமை நீதிமன்றம் இங்கே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி பெயில் வாங்குறாங்க. உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு பெயில் கிடைக்குது, திடீர்னு ஒரு நீதிபதியை நீங்கள் மாற்றுறீங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இடமரம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்களுக்கு பரத் பேசியிருக்கேன். 2 நாளாக சட்டமன்றத்தில் ரொம்ப தீப்பொறியாக சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபயர் மோடில் இறங்கியிருக்காரு. ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த கட்சி சார்ந்த சில நபர்களும் என்ன பேசுறது என்ன சொல்றதுனே தெரியாமல் குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதை பற்றிலாம் பேசுறதுக்காக நம்ம கூட அரிசி அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். பிரதர், நேற்று சட்டமன்றத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அப்படி அவர் பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கான பதிலாக ஆளும் கட்சி தரப்பு பெருசாக எதுவும் ரியாக்ட் ஆகலை. ஆனால் பாஜகவோட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் எழுந்து எனக்கே பயமா இருக்குது தமிழ்நாட்டை வாழ்றதுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. உடனே அப்பாவும் முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு மிரட்டும் துணியில அவர் சில விஷயம் பண்றாரு. அப்பாவுடைய வேலை தான் என்ன? இதுதான் முட்டு கொடுப்பது தான் அவருடைய வேலையா? அப்பா அப்பாவுக்கு அப்பாவா இருக்கார். ஏற்கனவே பேசியிருப்பாங்க. அவருடைய ரோல் அதுதான். இந்த திமுக அரசு யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாது, திமுக அரசுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது, பேசினா உடனே லைவை கட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போடுறது. அதை மீறி ஒருவேளை லைவ் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஊடகங்களுக்கு வெளிக்கொண்டு வராமல் எப்படி மறைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அப்பாவை போயிட்டுருக்காரு. ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு சட்டமன்றத்தில். அப்பா அவர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆகிட்டார். இன்றைக்கி அமைச்சர்கள்ட்ட நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோம்னா கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி இவரே அமைச்சர்கள்ட்ட கேள்வியும் கேட்குறாரு, இவரே அமைச்சர்களுடைய பதிலை இவரே சொல்கிறார். நம்ம அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்டால் இவர் பதில் சொல்கிறார். அதனால தான் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் அமைச்சர்கள்ட்ட கேட்குறோம், அமைச்சர் பதில் சொல்லணும், நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, உங்களுக்கு அதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். பட் ஸ்டில் அதை கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார் அப்பாவு. ஆமாம். உடனே அப்பாவு இந்த வார்த்தை சொன்ன உடனே அதிமுக தரப்புல இருந்து கரகோஷம் எழுப்பப்படுது. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் பேசாதீங்க, வானதி சீனிவாசன் பேச விடுங்க, அவங்களோட கருத்தை பதிவு பண்ண விடுங்கன்னு சொல்லி இவங்க அதிமுக தரப்புல வார்த்தைகள் விடும்போது அப்பா உடனே என்ன அங்கே சத்தம், ஏன் அதிமுக சலசலக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு.
உடனே வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எப்படி திமுக அமைச்சர்களுக்கு ஸ்போக் பர்சனா இருக்கீங்களோ அந்த மாதிரி எங்க கூட்டணி கட்சி எனக்காக பேசுறாங்க, இதுல என்ன தவறு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அண்ணா திமுக தரப்புலமா அந்த கேள்வி தான் எழுப்பப்படுது. அப்போ தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோட குரலை நசுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை. கருத்துரிமைக்கு எதிராக வந்து ஒன்றிய பாஜக அரசாங்கங்களை ஒடுக்குதுன்னு ஒரு சைடு ஸ்டாலின் சொல்றாரு. அவரே அந்த தப்பை செய்யறது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய பாஜக அரசு கருத்துரிமையெல்லாம் ஒடுக்கல. அவங்க வந்து தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கூட அவங்கள விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீ ஹேண்டை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஜக அரசு மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வேணாலும் வைக்கலாம், உங்கள் மேலே நடவடிக்கை பெருசாக எடுக்கப்படுறது இல்லை, அமைதியாக தான் அவங்க எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. பட் உங்களுக்கு திமுக அரசு மேலே ஒரு விமர்சனம் வச்சா உடனே நடுராத்திரியில் வீடு போகுது, காவல்துறை கைது பண்ணுவாங்க. அது குண்டாஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட நம்ம பார்த்துட்ருக்கோம் சமீப. ஸோ இது திமுகவுடைய அந்த கருத்துரிமை ஒடுக்கப்படுற அந்த விஷயங்கள் வந்து திமுக தான் பெரும்பாலும் பண்ணிட்டுருக்கு, பாஜக பண்ணலன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவோம். உண்மைக்குமே பெண்கள் பாதுகாப்பு, இப்போ நீங்கள் சமூகத்தில் போய் பயணிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் எலெக்ஷன் சர்வேலாம் எடுத்திருக்கீங்க, பெண்கள் பாதுகாப்பு உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது இந்த 4 வருஷத்தில்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா உண்மையாக? இல்லைங்க, நீங்கள் களத்தில் இருக்கனால கேட்குறாங்க, உங்களுடைய பார்வை என்னவா இல்லை, இருக்கு? என்னை பொறுத்தவரை வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது காவல்துறை கிட்ட இருந்து பெண்களுக்கு முதல்ல தேவைப்படுதுன்னு நான் பார்க்குறேன். காவல்துறை கிட்ட இருந்து காவல்துறையிட்ட இருந்தே தேவைப்படுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா காவல்துறையிலேயே வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெண்ணுக்கு வந்து காவலர் ஒருத்தர் வந்து பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனை கொடுத்துருக்காரு. ஸோ காவலர்கள்ட்ட இருந்தே பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு தான் பார்க்குறேன். மகளிர் காவல் நிலையங்கள் நீங்கள் எத்தனை காவல் நிலையங்கள் அமைச்சாலும் உங்களுக்கு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு இருந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணுறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு, பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகளவில் கொடுத்து வருவது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்தவர். சட்டமன்றத்தில் கடைசியாக உடச்சிட்ட போக்சோ சட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் அதிக அளவில் வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும், இதுவரை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2022 பதிவான வழக்குகளை விட டபுள் மடங்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் அறிக்கையிலேயே சமர்ப்பிச்சிருக்காரு. ஸோ அவருடைய அரசு செஞ்ச தவறுகளை அவரே ஒப்புக்கொண்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல 2022 விட பல மடங்கு இங்கே உயர்ந்திருக்குன்னு சொல்லி, அது என்னென்ன டேட்டா வைஸ் நானே சொல்லிடுறேன், ஏன்னா மக்களுக்கு வந்து புரியும். நம்ம ஏனோதானோ திமுக எதிர்ப்பு மனநிலையில் அவதூறு பரப்பணும் யாரும் எடுத்துக்கூடாது. 2022 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 4968 வழக்குகள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. 2023 4581, 2024 6969, கிட்டத்தட்ட 7000 நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இது ஒரு மாபெரும் திராவிட சாதனை நம்ம எடுத்துக்கலாமா? 180% உயர்வு இது. ஆமாம், அதான் கேட்குறேன். இது எப்படி நம்ம திராவிட சாதனை எடுத்துக்கலாமா? இது திராவிட சாதனையான்னு நான் சொல்ல மாட்டேன். திராவிட சாதனைன்னா உங்களுக்கு திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட கட்சிகள். திராவிட சாதனைன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்த திராவிட அரசியலுக்கும் இழுக்காக இருக்கும். ஸ்டாலின் 2.0 அப்படி எடுத்துக்கலாமா? 2.0 3.1 அது சொன்ன கமிஷன் அன்றைக்கி என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியல, டிஜிபி என்ன ஆனாருன்னு தெரியல. இப்போ ஸ்டாலின் கூட 2.0 3.1 வளரிட்டு இருக்காரு. அவர் வளர்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு முதலமைச்சர் தேவையான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதிமுக அரசு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால தப்பு பண்ணி திமுகவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த தப்பை இப்போ சரி பண்ணணும்னு பார்க்குறாங்க மக்கள். இன்னும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துடும் எல்லாருக்கும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு, என்னென்னா தவழுந்து அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. உடனே அதிமுக தரப்புல வந்து அந்த வார்த்தையை வந்து அவை குறிப்பில் நீக்க சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் ஏன் பண்ணணும், உங்களுக்கு வேற ஏதோ ஞாபகம் வந்து அது நாங்கள் என்ன பொறுப்புன்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள். எங்களுக்கு வந்து சத்யசாயி காலில் வந்து ஸ்டாலின் விழுந்தது, கருணாநிதி சத்யசாயி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சத்யசாயியோட சொத்துல ஒரு பங்கை எடுத்துக்கிட்டது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரதான் செய்யும். ஏன்னா சொத்து சேர்க்கறதுலையும் அடுத்தவங்களை குழிபறித்து கீழே தள்ளுறதுலையும் நம்பர் 1 குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம். ஸோ அதில் வந்து இவங்க சத்யசாயி மூலமாக எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த ஃபவுண்டேஷனுக்கு என்ன ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபவுண்டேஷனில் ஒன்று மெம்பராக இருந்து நீங்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் எத்தனை கோடி கணக்கில் வந்து சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மதுரையில் வந்து அவ்வளோ பெரிய பங்களாக்கள், ஒருத்தருக்கு ஒரு பங்களா பத்தாத, ஒருத்தருக்கு 12 பங்களா மதுரையில்.
இல்லைங்க அவ்வளவு அப்படி இல்லைங்க. சொத்துக்கள் சேர்த்து கருணாநிதி வந்து ஒரு 4, 5 குடும்பங்கள வாழ வைத்த மாதிரி இவரும் ஒரு 4, 5 குடும்பத்த வாழ வைக்கலாம். இல்ல ஒரு 10, 12 அப்படின்னு வாழ வைக்கலாம். நான் இந்த குடும்பங்களுக்கு வேற வேற குடும்பமா இருந்தா பரவாயில்லங்க. ம். உங்களுக்கு உங்க குடும்பத்த வாழ வைக்கிறதுக்காக நாங்க எதுக்குங்க உங்களுக்கு ஆட்சிக்கு உட்கார வைக்கணும்? ம். உங்களுடைய குடும்பம் வாழணும், உங்களுடைய குடும்பம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள ஆட்சியில உட்கார வைக்கணும்னா, அதுக்கு நாங்க உங்கள ஆட்சியிலே உட்கார வச்சிருக்க மாட்டோமே! ஏங்க மக்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் சட்டமன்றத்துல முதலமைச்சர் நிறைவேத்திட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து ஜி.கே. மணி சொல்றாரு. போன வாரம் சொன்னாரு சட்டமன்றத்துல. கருணாநிதி அவர்களுடைய பேர்ல வந்து ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு. பார்த்தா இன்னைக்கு மக்குன்னு ஒரு பல்கலைக்கழகத்த வந்து அறிவிச்சிருக்காங்க. மக்கு மீன்ஸ் கருணாநிதி ஒரு மக்குங்கிறாரு. ஏங்க மக்குன்னா அப்படி இல்லங்க. அ அதாவது அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அத நான் சொல்ல விரும்பல. எனக்கு உடன்பாடு இல்ல. பட் இருந்தாலும் உடனே ஒரு வாரத்துல நிறைவேத்தி வைக்கிறாங்கல்ல. மாணவர்களோட நலனுக்காக ஒரு பல்கலைக்கழகத்த வந்து உருவாக்குறாங்க. இல்ல அதாவது அ அ பெ இது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சம்மந்தமான ஒரு அப்ளிகேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டு, ம். அப்பத்தா அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனுக்கு அப்பான்னு பேர் சூட்டுனாங்க. அன்பு மகேஷ் அவர்கள் தான் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல அப்பான்னாரு. ம். அதுக்கு ஆக்சுவலா அப்பத்தான்னு பேரு. ம். ஏபிஏடிஏ அப்படின்னு வரும். ம். அப்பத்தாங்கிறது பேர் அதுக்கு. ஆனா அப்பான்னு அந்த டி இல்லாம அப்பான்னு சொல்றாங்களாமா. ம். ஸோ அது மாரி வந்து இப்போ கருணாநிதி அவர்களுடைய பேர்ல வந்து ஒரு பல்கலை தொறந்துக்கிட்டு, அ மக்குன்னு ஒரு பல்கலை தொறக்குறாரு. ம். அவங்க அப்பாவ அவரே மக்குங்கிறாரு. இல்லங்க. இந்த இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, முதலமைச்சருடைய அந்த மக்கள் நலன நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மக்களுக்காக கருணாநிதி தினந்தோறும் ராப்பகலா இல்ல, இல்ல. உழைக்கிறாருன்னு கருணாநிதி நமக்கு பேர்ல தெரியும். உங்களுக்கு பல்கலைக்கழகம் திறக்கிறதுனால எந்த மக்களுக்கு என்ன நலன் கிடைச்சிருக்கு? ஏங்க ஜி.கே. மணி வந்து நீங்க ஒரு வந்து வன்னியர் சமுதாயத்தின் மதுரையில ஒரு அடையாளம். 100 கோடி ரூபாய்க்கு ஒரு லைப்ரரி கட்டியிருக்கீங்க. ம். அதுக்கு அவருடைய அப்பா பேர தான் வச்சிருக்காரு. ம். 6 மாசத்துல மழை தண்ணி உள்ள வந்து ம். பைப்லைன் உடைஞ்சு அது ஒரு செய்தியாச்சு. ம். அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொன்னது இந்த திமுக அரசு. ம். ஆனா அதெல்லாம் ஊடகங்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2, 3 நாட்கள் நாங்க அத சரி செய்வோம்னு சொன்னது இதே அரசு தான். ம். பின்ன கருணாநிதின்னு பேர் வச்சா விளங்குமா? சரி அத விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன், ஜி.கே. மணி வந்து சாதாரண ஆள் இல்ல. ஒரு வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளம். ஒரு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி. அவர் சொன்ன உடனே வச்சிருக்காங்கன்னா, அப்ப நம்ம அத எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இதே ஜி.கே. மணி வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு குடுங்க. அதிமுக அரசு குடுத்திருந்தது. அத வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து திமுக அரசு அத வந்து சரியான புள்ளிவிவரங்களோட நீங்க வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு பல முறை கோரிக்கை வச்சிருக்காரு. அதை ஏன் செயல்படுத்த முடியல? உங்களுக்கு வந்து உங்க அப்பா பேர வந்து ஒரு பல்கலைக்கு வைக்கணும். அத யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே தூக்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து ஜி.கே. மணி தான் வந்து சொல்லணும் அப்படின்னு அவசியமும் இல்ல. ஜி.கே. மணி சொல்லாமயே தூக்கி வச்சிருப்பாரு அவர் அப்பா பேர்லாம். இன்னும் 2, 3 நாள்லாம் போச்சுன்னா, இன்னொரு அடுத்த மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசுன்னு தாண்டி அப்பா அரசுன்னு போனாலும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ம். அதுதான் சொல்றாங்க. 2.0 நாங்க கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் மக்களால நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது 2.0ன்ற ஒரு ஆட்சி அமைப்போன்றாரு அவரு. 2.0, 3.0லாம் இந்த ஒரு கமிஷனர், ஒரு டிஜிபி ஒருத்தர் இருந்தாங்க. ம். போதை ஒழிப்பு சம்மந்தப்பட்ட 2.0 ஆப்ரேஷன் 2.0 ஆப்ரேஷன் 3.0ன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் போதை கலாச்சாரம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ம். மெத்தப்பட்டமைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ம். தாம்பரம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மேன்ஷன்ஸையும் ஹாஸ்டல்ஸையும் வந்து ரெய்ட் பண்ணி நிறைய போதைப் பொருட்களை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ம். எப்படி வந்துச்சு? ஆப்ரேஷன் 2.0, 3.0லாம் அப்போ என்ன ஆச்சு? அதனால தான் அதான் ஆப்ரேஷன். நாங்க அந்த ஆப்ரேஷன்ல தான் நாங்க இன்னைக்கு மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருளை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதிமுக பண்ணலையே. அண்ணா இவங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? எங்க ஆட்சியில தூத்துக்குடி துப்பாக்கி சூட தவிர வேற ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாரு. உடனே சமூக வலைதளங்கள்ல திமுகவோட ஐடிவிங்க வந்து லிஸ்ட் போட்டு எழுதுறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் உங்க ஆட்சியில நடந்தது. அதில் உங்க கட்சி சார் நபர் தான் உள்ள வந்திருக்கான். இன்னைக்கு பாத்தீங்களா அந்த வழக்கோட நீதிபதிகள்லாம் பணியிட மாற்றம் செய்யறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு விஷயத்தை கோட் பண்றாங்க. பொள்ளாச்சி சம்பவம் வந்து நீதிபதி தீர்ப்பு டேட்டு கொடுத்துட்டாங்க. ம். அதுக்கப்புறம் வழக்கமான நீதிபதி மாறுதல்கள் வந்து உயர்நீதிமன்ற பதிவாளர் பண்றாங்க. ம். மத்திய அரசு பண்ணல. உயர்நீதிமன்ற அது பதிவாளர் எப்படி பண்றாங்க. பிஜேபியோட அதிமுக கூட்டணி இதே போனதுக்கு அப்புறம் பண்றீங்கன்னு இல்ல, கேக்குறாங்க. நியாயம் தானே? அந்த உயர்நீதிமன்ற பதிவாளர் ம். செந்தில் பாலாஜி விவகாரத்துல அந்த வழக்கை விசாரிச்சவங்க, ம். அவங்க தான் நீதிபதி அல்லியா இருந்தாங்க. அவங்க தான் விசாரிச்சாங்க. ம். அவங்க வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்கள உடனே நீதிமன்ற பதிவாளர் தூக்கி போட்டுட்டு இன்னொரு நீதிபதியை வந்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதியை கொண்டு வந்துட்டு ம். உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து அப்பீல் போட்டீங்க, எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு அப்பீல் போட்டுட்டு இங்கே வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி பெயில் வாங்கினீங்க. ம். அப்போ யார் மாற்றினா அல்லி அவர்களை வந்து உயர்நீதிமன்ற பதிவாளராக? அதுக்கு யார் ப்ரெஷர் போட்டது? நீங்க யதார்த்தமா நடந்த விஷயத்த திட்டமிட்டு நடந்த விஷயத்தோட நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க. செந்தில் அது பாலாஜி எப்படி வழக்க அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, அமைந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு- இது மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு தான் எங்க கேள்வி. உங்களுக்கு செந்தில் பாலாஜி வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நீதிபதி
மாற்றப்படுறாரு அப்படிங்கிறப்போ பெயில் கேட்டு அப்ளிகேஷன் போகுது. பெயில் அப்ளிகேஷன் விசாரிச்சுட்டு இருக்கிற ஒரு நீதிபதி 2வது நாளே மாற்றப்படுறாங்க. உயர்நீதிமன்ற பதிவாளராக மாற்றப்படுறாங்க. புதுசாக ஒரு நீதிபதி போடுறாங்க. அந்த பெயில் அப்ளிகேஷனை உடனே வித்ட்ரா பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலோட மறுபடியும் கீழமை நீதிமன்றம் வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி பெயில் வாங்குறாங்க. உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு வந்து பெயில் கிடைக்குது, திடீர்னு ஒரு நீதிபதியை நீங்கள் மாற்றுறீங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அந்த நீதிபதி தான் இப்போ வந்து 73 நீதிபதிகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக ப்ராசஸ், எல்லா மாவட்ட நீதிபதிகளையும் மாற்றக்கூடியது ப்ராசஸ். அது நீதிமன்ற பதிவாளருடைய பணி. அதில் நம்ம வந்து எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு வேளை எங்களுக்கு வந்து அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை விசாரித்த அதே நீதிபதி தீர்ப்பையும் வழங்கணும், அந்த தீர்ப்பை வழங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பணிமாறுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு போங்க, பதிவாளர்கிட்ட போய் ஒரு மனு கொடுங்க. அவங்க பதிவாளர் அந்த தீர்ப்பை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பணியிட மாறுதல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்மாக ஒரு ஆர்டர் போடுவாங்க. இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. சரி, அப்போது இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 ஆண்டுகள், அவங்க அதான் அதிமுகவுடைய ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்து அது ஒரு 4.5 வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செஞ்சார். 2வது பொள்ளாச்சி சம்பவங்கிறாங்க. அண்ணாநகர் சிறுமி சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது சம்மந்தமான ஆடியோ ஃபைல்ஸ் வந்து மாரிதாஸ் அவர்கள் இப்போ வெளியிட்டார். நான் அந்த ஆடியோ ஃபைல்ஸை ஷேர் பண்ணேன், இன்னும் 2-3 பேர் ஷேர் பண்ணாங்க. எல்லாருக்கும் இப்போ வந்து காவல்துறை தரப்புலேருந்து நோட்டீஸ் வந்துட்டுருக்கு. எனக்குலாம் 3வது தடவை நோட்டீஸ் வந்திருக்கு காவல்துறை தரப்புலேருந்து. அந்த வீடியோவை வந்து நீக்கணும், அந்த ட்வீட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 3வது முறையாக நோட்டீஸ் வந்திருக்கு. மாரிதாஸ் அந்த ஆடியோவை வந்து ரிலீஸ் பண்ணார். அவருக்கு என்ன மாதிரி நெருக்கடி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. நீங்கள் மக்கள் மத்தியில் அவதூறு இல்லைங்க பரப்புறீங்க, நியாயமாக பேசுங்க. நாங்கள் எப்படி நியாயமாக பேசுகிறோம்? சிறுமிக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நாங்கள் வந்து மக்கள்கிட்ட தான் அதை கொண்டு போய் கேட்க முடியும். நீதி கிடைக்காத ஒரு அரசாங்கத்திட்ட போய் முறையிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. செவடங்கிட்ட போய் சங்கு ஊதிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. மக்கள்கிட்ட தான் வரணும். ஏங்க நாங்கள் தாங்க சமூக நீதி ஆட்சி நடத்துகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க. திருநெல்வேலியில் அவ்வளவு சமூக குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆதாரம் இல்லை. சாதி ரீதியான குற்றங்கள் நடந்துட்டு. ஆதாரம் இல்லையே. ஆதாரம் வேண்டுமில்லை. அந்த நெல்லை மாவட்டம் தென் மாவட்டத்தினுடைய எப்படி சொல்றது, ஒரு மாபெரும் தலைவராக அப்பா உருவாகிட்டு இருக்கு. அவரே சொல்றாரு, ஒரு மக்கள் பிரதிநிதி, இது அசம்பிளியோடைய ஸ்பீக்கர், அவரே சொல்றாரு அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அவதூறு பரப்பாது. டாமினேட்டட் சாதிய தலைவர் இன்னொரு சாதியை சேர்ந்த தலைவர்களையும் அந்த சாதியை சேர்ந்த மக்களையும் ரொம்ப இழிவாக பேசிட்டு வர்றாரு. அவர் ஒரு பேரணி கூட நடத்தினார். இதே அரசாங்கத்துடைய அனுமதியோட போன மாதம் ஒரு பேரணி கூட நடத்தினார். அவரை வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கூட நாதி இல்லாத அரசு இந்த அரசு இருந்துட்டு இருக்கு. ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு. அந்த சமூகத்தை சேர்ந்த இன்னொரு தலைவரை வந்து ரொம்ப கொச்சையாக பேசி வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த அரசு அந்த தலைவரை போற்றி மணிமண்டபம்லாம் திறந்திருக்காங்க. மணிமண்டபம் திறக்கப்பட்ட அந்த தலைவரை வந்து ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு. ஒரு கேள்வி கேட்க முடியல, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியல, உங்களால் மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷரு, நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு சாதிய தலைவரை உருவாக்கி இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க சாதிய இதை வந்து இல்லை பிரதர், நீங்கள் என்ன சொன்னாலும் சமூக நீதியான ஆட்சி தான். இந்த சமூக நீதி ஆட்சியில் மக்களுக்கான அந்த உரிமைகள் வந்து கண்டிப்பாக மீட்டு கொடுக்கப்படும். அது அதிமுக வந்து ஒன்றிய அரசு கிட்ட அடகு வச்சுட்டாங்க. நாங்கள் அதை கண்டிப்பாக மீட்டு கொடுக்கல. சமூக நீதிக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சிங்கிறீங்க. மேல்பாதி கிராமத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாருங்க, அது வந்து இடைநிலை சாதிகள் பிரச்சனை. மக்களை கொண்டு போக முடியும். அது இடைநிலை சாதிகள் பிரச்சனை. உங்களுக்கு பிராமணர்கள் இருக்கிற கோவில்கள் எல்லாம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் உள்ள போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, வெளியில வராங்க. இந்த கோயிலில் மட்டும், இந்த பர்டிகுலர் ஒரு கோயிலில் மட்டும் உங்களால் தலித் சமூகத்தை கூட உள்ள கொண்டு போக முடியல அப்படின்னா ஒரு ஆலை நுழைவு போராட்டம் தான் இனிமேல் நடத்தணும். ஏங்க அப்படி பார்த்தா சிதம்பரம் கோயில், நடராஜன் கோயிலுக்குள்ள உள்ள விடுங்க, ஏன் விட மாட்டீங்க? சிதம்பரம் நடராஜன் கோயில் எல்லாருமே போறாங்க. கருவறைக்குள்ள விட மாட்டீங்கல்ல? கருவறைக்குள்ள எப்படிங்க விடுவாங்க? என்னங்க இங்க அதுவும் வந்து உரிமை தானேங்க. கடவுளை வந்து மக்கள் நேரடியாக சந்திக்கணும்னு நினைக்கிறான். அப்ப இங்க நீங்க ஒரு திண்ணாமை கடைப்பிடிக்கிறீங்க, அங்க மக்கள் சாதிய மனநிலை பார்ப்பன சிந்தனையில வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் திமுக தரப்புன்னு சொல்லக்கூடிய. இல்ல உங்களுக்கு இப்போ நீங்க நடராஜர் கோயில் எடுத்தீங்கன்னு சொல்றேன். நடராஜர் கோயில் வந்து தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அரசாங்கம் இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற கணக்குகளை மட்டும்தான் மேற்பார்வை பண்ணணும். அதை கேள்வி கேட்கலாம், நீங்கள் வந்து அதை கேள்வி கேட்கலாம், இதில் குளறுபடி இருக்குது, அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர அந்த கோவிலை வந்து தனக்கு சொந்தமாக எடுத்துக்க முடியாது அறநிலையத்துறை. அப்படியான உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் அந்த கோவிலுக்கு இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சரி, சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய தரப்பு தான் அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தாங்க. சரி, தீட்சிதர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற கோவிலில் தீட்சிதர்கள் வைக்கிற அந்த உத்தரவு தான் வந்து அங்கே இருக்கிற ஏதி உத்தரவு.
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடந்தாகணும். ம். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு வந்து இந்த சமூகத்தை நீங்கள் உள்ளே அனுப்பல, கோவிலை நாங்கள் அரசுடைமையாக எடுத்துக்குவோம். நீங்கள் அரசுடைமையை எடுத்து எந்த கோயில் உருப்பிட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும்? எல்லா கோயில் அப்ப நீங்கள் அதே விஷயம் தானே கோவிலுடைய மேல்பாதிரியும் கோவிலுடைய நீதிமன்றம் வருமானம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ம். கோவிலுடைய வருமானத்தை எந்த கோயிலுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க? ஏங்க, கார் வாங்குறீங்க, மக்கள் நலனுக்காக வண்டிக்கு கல்லூரி டீசல் போடுறதுக்கு கட்டலாம் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், மாணவர்களை படிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னங்க இப்ப நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னீங்கல்ல, ஒரு நடராஜன் கோயிலுக்கு. கோயிலுடைய வருமானத்தை வச்சு ம். இப்போ ஒரு அம்மன் கோயிலுடைய வருமானத்தை வச்சு கல்யாண மண்டபம் கட்டுறேன்னு போய் உயர்நீதிமன்றம் நீ எப்படி கல்யாண மண்டபம் கட்டுவேன்னு இதே திமுக அரசு காரி துப்புச்சு. ம். துப்புனா தொட்டச்சு போனாங்க. அவர் இருக்காரு, அவர் அதே திமுகவில் தான் இருக்காரு. நீங்கள் இப்போ துப்பனா தொடச்சுக்குவேன்னு சொல்கிற அந்த டயலாக் சொன்னவர் திமுகவில் தான் இருக்காரு. ம். அவர் இன்னைக்கு பயன்படுத்திக்கிறது இல்லை. பட் உயர்நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அறநிலையத்துறை வந்து அவ்வளோ மோசமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. ம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோவிலுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நுழைக்க முடியல, அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல, அது உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளேயே உங்களால் ஒரு சமூகத்தை கொண்டு போக முடியலன்னா அப்போ இந்த அரசு என்ன சமூக நீதிக்கான அரசு? நாங்கள் வேங்கவேலுக்கே ஒன்றும் பண்ணலை. சரி விடுங்க, பொறுத்து வந்து பார்ப்போம். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு, இங்கே சமூக நீதி ஆட்சி அப்படின்றது திமுக நிறைவேற்றிருக்காங்களா, மக்கள் எந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு முடிவெடுக்கிறாங்க? அப்படிங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசுகிட்ட இருந்து வேணும். ம். இந்த அரசு இல்லாமல் போயிடுச்சுன்னா பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்டு. அப்போ பொறுத்து வந்து பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தான் முடிவு எடுக்கணும், என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத இப்போ 1000 ரூபாய்க்காக நாங்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னாங்கன்னா அது அவங்களுடைய தலையெழுத்தாக மாறிவிடும். 1000 ரூபாய்க்காக, ஓசிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்ல வரீங்க, புரியுது எனக்கு. ரொம்ப நன்றி பிரதர்.